கைஸ் இப்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 1 ஆக போகுது. வீட்டில் ஒய்ஃப் இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து வெளியே ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டாகணும். ஸோ இப்போ வந்து நம்ம அண்ணன் பிரபுன்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அவர் வீட்டில் இருந்து அவரை பிக்கப் பண்ணிவிட்டு நேராக பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் வந்து சிக்கன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய ஆட்ஸ்லாம் வந்து டிவியில் போட்டுட்ருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். அது சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த ரொம்ப டேஸ்ட் பார்த்து அப்படிலாம் கிடையாது. வயிறு நிறைஞ்சால் போதும், பசி அடங்கினா போதும்னு இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ இருந்தாலும் இனிமேல் நம்ம மக்களுக்காக கொஞ்சம் டேஸ்டியாக எங்கெங்கெல்லாம் ஃபுட் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்து நம்ம வந்து நிறைய தேடி திருப்பி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ கிளம்பலாம் நினைக்கிறேன். ஸோ கிளம்பிட்டேன். நம்ம கெட்டப் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நல்லாயிருக்கும். நானும் பிரபுன்னும் தூத்துக்குடியில் உள்ள சிக்கன் பார்க் ஹோட்டல், சிக்கன் பார்க், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அண்ட் சைனீஸ். ஸோ எங்கள் வீட்டில் யாருமே இல்லாதனால அண்ணனை வம்படியாக என் கூட சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ சாப்பிட போகிறோம். இங்கே எது ஸ்பெஷல்? பேசிக்காக எல்லா இடத்துலையுமே இந்த மத்தியானம் ஆனால் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ இங்கேயும் எது ஸ்பெஷல் பார்த்து நம்ம அதை வந்து டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். போலாமா? பசியில் இருக்கேன். வச்சு மாட்ட போகிறோம். பேசிக்காக நாங்கள் வந்து ரொம்ப இந்த சேலஞ்ச் பண்ணி அப்படிலாம் சாப்பிட்ற ஆட்கள் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு வந்து ரசித்து சாப்பிட்ற ஆட்கள். பேசிக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, நல்லா பசி அடங்கணும், அவ்வளோதான் எனக்கு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் பார்க் பேர். ஸோ சிக்கனில் என்னென்ன ஐட்டம் பார்க்கலாம். ஓகே வாங்க. Writings on the wall inside my head, inside of me, holding all these thoughts beneath my skin. Can you believe it all? ஆனால் என்னெல்லாம் இருக்குது? நம்ம இதில் ஸ்பெஷல் என்ன? தந்தூரி சார். தந்தூரியா? ஒரு ஹாஃப் பிளேட் தந்தூரி வாங்கிடுமா? ஒரு ஹாஃப் பிளேட் தந்தூரி. சிக்கன் பார்க்குள்ளே வந்துட்டோம். பேர் சிக்கன் பார்க்கு, ஆனால் இங்கே வந்து மட்டன் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து தந்தூரி ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது. ஸோ தந்தூரி ஹாஃப் பிளேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரியாணி, மட்டனில் நிறைய வகைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு மட்டனில் ஸ்பெஷலாக நம்ம வந்து மூளை ஏன்னா பேசிக்காக எங்களுக்கு மூளை கம்மின்றதுனால நாங்கள் வந்து வெயில வந்து மூளைலாம் உரியுது. அதுவும் எனக்கு சொல்லவே வேணாம். மட்டன் பிரியாணி இல்லையா? மட்டன் இல்லையா? சரி ஓகே, எனக்கு அப்போ 2 சிக்கன் பிரியாணி கொடுத்துருங்க. மெனு கார்டு ப்ளீஸ். அது காட்டணும். நாங்கள் 120 ரூபா தானா? ஸோ தூத்துக்குடி யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நம்ம சிக்கன் பார்க் விசிட் பண்ணுங்கள். பிரியாணி, மட்டன் பிரியாணி 165, சிக்கன் பிரியாணி எல்லாம் இருக்குது. வெஜ்ஜும் இருக்குது. அதுக்காக வந்து வெறுமனே சிக்கன் பார்க்கணுன்னு நீங்கள் வந்து நான்வெஜ் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. மூளை சொல்லிடுங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோன்னா சிக்கன் பிரியாணி, தந்தூரி, மட்டன் மூளை, இது வந்து இவ்வளோ ஆர்டர் பண்ணிடுறோம். அப்புறம் செட்டிநாடு கிரேவி. ஸோ சூப்பராக ஒரு கட்டு கட்டிட்டு
நான் ரொம்ப நேரம் எப்படி வெறுமனே இலையை பார்த்துட்டு இருந்தால் பேசிக்கே எனக்கு கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அடியில் சேர்த்து ஒரு குடிச்சிடுவேன். இட்ஸ் செட்டிநாடு சிக்கன் மூளை அண்ட் த பிரியாணி இஸ் ஹியர். ஆனால் வெங்காயம் வேணும். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து சிக்கன் பிரியாணி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, மூளை அண்ட் சிக்கன் பிரியாணி. ஓகே, இப்போ எனக்கு ஃபேவரட்டான வெங்காயம். அண்ட் தந்தூரி இஸ் ஆல்சோ கம்மிங். ஸோ நம்ம சொன்ன தந்தூரி வந்துருச்சு. தந்தூரில் நம்ம எனக்கு சிக்கன் பீஸே எப்படி இருக்கு? அப்படியே பொண்ணு நிறமாக வருது, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. மை ஃபேவரட். இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் ஆம்லேட்டு சாப்பிட்டுக்கிறேன். நான் முட்டை இருக்குல்ல, பார்த்துக்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைனஸ் செம. இது நல்லா இருக்குப்பா. சிக்கன் நல்லா வெந்திருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரோஸ்ட் பண்ணி செம்மையாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டான அளவில் நல்லா பக்குவமாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கோழி இல்லை, இப்போலாம் பண்ணையில் தானே வருது. அவர்கள் உழைப்பை போட்டு கண்டிப்பாக இப்போ நம்ம உழைப்பை போட்டுட்ருக்கோம். எஸ், சிக்கன் வச்சுருவோம். மூளை எடுங்க. அடுத்து மூளை கொலை வாவ். இந்த வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் போடா வெண்ணன்றீங்களா? சொல்லிட்டு சொல்லு. செம்ம இல்லை? இதுதான் மூளை அல்டிமேட். நல்லா தொட்டு பார்க்கவே ஒரு செம்ம ஃபீலாக இருக்கு. அப்படி கரைஞ்சி ஓடுது. ஐஸ்கிரீமாக இருக்கு. ஐஸ்கிரீம் கூலாக இருக்கும், இது கூலாக இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். சூப்பர். பிரியாணிக்கு முட்டை வச்சுக்கிறாங்க. எனக்கு முட்டையை பார்த்தோன்னா ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படின்னு. இது இருக்கிறது யாருக்கும் விட தெரியல. யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் போடுங்களேன். இது ரொம்ப பழைய ஜோக்கு பாஸ் அடிமானுடைய ஜோக்குக்கு இல்லைப்பா, உண்மையிலே கேட்குறேன். யாருக்காவது இது விடை தெரிஞ்சா. ஆக்சுவலாக இது பிரியாணி மாதிரி தெரில. நார்மல் அரிசியில் பண்ண பிரியாணி மாதிரி இருக்குது. கொஞ்சம் குழந்தைச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. ஸோ பிரியாணி இப்போ கொட்டியாச்சு. பிரியாணிக்கு செம்ம சூடு, பட் இருந்தாலும் மூளை ஆஷம். மூளை உண்மையிலே சூப்பர். அப்படியே ஆவி பறக்க சுட சுட தெரியுதான் தெரியல, கேமராவில் ஆவி பறக்கிறது தெரியலையா? இந்த
புதுசில் ராஜ்கிரண் மாதிரி இருக்குதா? எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. எல்லாம் வேறு நல்லா லெவல் சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. அதான் முக்கியம். செம்மையாக இருக்கு. அப்படி பிசைஞ்சு அப்படி அப்படி வச்சு அப்படி சாப்பிடணும். ரசிச்சு சாப்பிடணும் பிரியாணி எப்போவுமே. எவ்வளோ ரெசிபிங்க அப்படி இருக்கு. ஃபார் யூ ஆல் பீப்புள்ஸ் என்ஜாய். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் வந்து பேசணுன்றதுக்காக தான் இப்படி கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருக்கேன். இல்லைன்னா ஒரே வெட்டு தான். என்ன ஒரு தரமான சம்பளம் பண்ணுவேன். நான் சாப்பிட்றத நீங்களாம் பார்க்கணும்ல, அதுக்காக. செட்டிநாடு சிக்கன் கிரேவி. செட்டிநாடு சிக்கன் கிரேவி கார சரமாக வந்திருக்கு வித் லெக் பீஸோட. தெரியுதா? தெரியுதுல? அப்படி எடுத்து லைட்டாக டேஸ்ட் பண்ணுறதுன்னா உரப்பள்ளி 2 பிரியாணி, 1/2 பிளேட் தந்தூரி, ஒரு சிக்கன் செட்டிநாடு, மட்டன் பிரியாணியா, மட்டன் பிரெயின் 125 ருபீஸ். ஆக மொத்தத்தில் 658 ரூபா. ஒர்த்தானா? நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சிக்கன் பார்க்கில் பிரெயின். ஸோ நான் ஒரே விஷயம் வந்து இன்றைக்கி நான் சாப்பிட்டதில் வந்து எனக்கு அல்டிமேட்டாக எனக்கு தெரிஞ்சது பிரெயின், மட்டன் பிரெயின் செமையாக இருந்தது. இந்த வெண்ணெயை சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பிரியாணி செம்ம டேஸ்ட்டு. அதே டைமில் செட்டிநாடும் பக்கா. அதில் போட்டிருந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா செம்மையாக நல்லா வெந்திருந்தது. என்ன சொல்கிறது, நல்லா ஃப்ளஷியாக ஜூஸியாக இருந்துச்சு. பட் தந்தூரி என்னாச்சுன்னா லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் ஹார்ட்னஸ் இருந்தது. ஆனால் உள்ள அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி சாப்பாடு சிறப்பு. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு இதை நினச்சி வந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்களாண்ணே? ஆஃபர் இருக்குல்ல இன்னும்? ஒரு ஃபுல் பிளேட்டு தந்தூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பரோட்டா கொடுக்குறாங்க. ஒரு பக்கெட் பிரியாணி அதில் 5 கிலோ இருக்கும் அப்படின்றாங்க அண்ணன். 10 பேர் கூடவே இருக்கா, 10 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் 65 வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்டர்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் எதாவது பண்ணுறீங்களா? ஸோ ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட அந்த ஆர்டர்ஸும் அவங்க பண்ணுறாங்க. மேலே பார்ட்டி ஹால் வேறு இருக்கான். தூத்துக்குடியில் நம்ம பைபாஸ் தாண்டி ஹீரோ ஹோண்டா ஷோரூமுக்கு அடுத்தாப்பில் இருக்குது. ஸோ தூத்துக்குடிக்கு யார் வந்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் திருநெல்வேலியில் இந்த ஃப்ளைட்டில் வந்தாலும் சரி, நீங்கள் போகிற வழியில் இருக்குது. கரெக்டாக நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இது கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் வருவீங்க நம்புகிறேன். வரணும். இது எப்படி இந்த ஃபுட்டு நாங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். செம. அதுவும் பிரெயின் மரணமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்னொரு சூப்பரான எபிசோடில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். Bye from Rajesh. Prabhu. Bye guys. Bye. Yeah.